மிதுன ராசி அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். கோச்சார சனி மிதுனத்திற்கு என்ன செய்யும் என்பது பற்றி சற்று விளக்கமான காணொளியாக இதை காணலாம். படித்தவர்கள் படித்து இன்புற்று பயனுற்று இதை மற்றவர்களுக்கும் சொன்னால் நன்றாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்கிறார்கள், பெல் அடியுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எது செய்தாலும் எனக்கு சம்மதமே. என்னுடைய இந்த கோச்சார சனியினுடைய விளக்கங்கள் சற்றே மாறுபட்டு இருக்கும் என்பதால் ஒவ்வொருவரும் மிகவும் நிதானமாக படித்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் சொல்லுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். மிதுன ராசிக்கு கோச்சார சனி என்பவர் 10ஆம் வீட்டில் வந்து இருக்கிறார். 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். 10ஆம் வீட்டில் சனியோ கேதுவோ இருந்தால் ஜாதகர்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் உயரத்துக்கு போய் கீழே போடுவது நிச்சயமாக நடக்கும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு உங்கள் மேலதிகாரி டபுள் ப்ரமோஷன் என்று கொடுத்தாலோ அல்லது நீங்கள் உயர் பதவிக்கு தகுதியானவர் என்று தேர்ந்தெடுத்தாலோ ஏற்றுக்கொண்டதை உடனே சரி என்று சொல்லாமல் எனக்கு சாதாரணமான உயர்வும் சாதாரணமான அப்லிப்டும் கொடுத்தால் போதும் என்று சொல்லுவது நல்லதாகும். இல்லை என்றால் தூக்கி கொண்டு போன வேகத்திலேயே அவர்கள் நம்மை பந்தாடி விடுவார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. ஆகையால் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 10ஆம் வீடு கர்மஸ்மானம் என்பதால் சனி ஒரு எச்சரிக்கை தருகிறார். யாராவது வீட்டில் உடம்பு சரியில்லை என்றால் மிகுந்த கவனத்துடன் அவர்களை பார்த்துக்கொள்வது நல்லது. அடுத்து இதே கோச்சார சனி 10ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய 12ஆம் வீடு, உங்களுடைய 4ஆம் வீடு, உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். சனியினுடைய பார்வை நிச்சயமாக சுருக்கும் தன்மையை உடையது என்பதால் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7ஆம் வீடு உங்களுக்கு மனைவி மற்றும் கணவன் ஸ்தானமாகும் அல்லது கூட்டுறவு பார்ட்னர்களின் விஷயங்களாக நடக்கும். தொழில் என்றால் நிச்சயமாக எந்தவிதமான கூட்டு முயற்சியிலும் ஈடுபடாமல் இந்த காலகட்டத்தை தள்ளுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த கோச்சார சனி தற்போது 2 பாதங்களில் மட்டுமே உலாவி வருவதால், அதாவது புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் என்று உலாவி வருவதால் உங்களுக்கு உங்களுடைய சொல்லப்பட்ட வீடான 12ஆம் வீடான ரிஷபத்திலோ கன்னியிலோ தனுசுவிலோ 6:40 டிகிரி அல்லது 7 டிகிரிக்குள் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் அது மட்டுமே சற்று கவலையை அளிக்கும் என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும். மேலும் ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் விவரங்கள் கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு நன்மையை பயக்கும். தனிப்பட்ட ஜாதகங்களுக்கும் நான் பலனளிக்க தயாராகத்தான் இருக்கிறேன். 12ஆம் வீடு என்பது சயன சுகத்தை குறிக்கும், செலவை குறிக்கும். மிதுன லக்னக்காரர்களுக்கு ஏதோ பெருத்த செலவுகளும் பெருத்த இடையூறுகளும் சயன சுகத்திலும் அல்லது வாங்கும் கடனிலோ அல்லது ஏதோ ஒரு பெரும் செலவு காத்து கொண்டு இருப்பது நிச்சயமாக தெரிகிறது. அது 7ஆம் வீடு சம்பந்தமாகவும் இருக்கலாம் அல்லது 10ஆம் வீடு சம்பந்தமாகவும் இருக்கலாம்.
7ஆம் வீடு என்பது கணவன் மனைவியை குறிக்கும். ஆக 7, 12 என்பது அவர்களுக்குள் ஏற்படும் மனக்கசப்பும் அவர்களுக்குள் ஏற்படும் பிரிவுகளை கூட சொல்லக்கூடும். எச்சரிக்கையாக இருந்து மிகவும் கேர்ஃபுல்லாக இருந்து தப்பித்து கொள்ள பாருங்கள். 4ஆம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கும், கல்வியையும் குறிக்கும். குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய பேசிக் எஜுகேஷன் பள்ளிக்கூட பருவ கல்வியில் சற்றே சுணக்கம் ஏற்படலாம். இது டிசம்பர் வரை தான். எந்த விதமான பயமும் கிடையாது. உடனே பயப்படுவதும் அவனை உடனே டியூஷன் சென்டர் அதில் போடுவதும் அல்லது அந்த குழந்தைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்புவதும் இந்த காலகட்டத்தில் நல்லதல்ல. எச்சரிக்கையாக சொல்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை வேறு திசையாக மாறிப்போவதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவே பிரச்சனையாக கூட முடியலாம். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல எல்லா விஷயங்களிலும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். தட் இஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் ஆல் ஆக்ஷன். அந்த காரணத்தினால் ஜாதகர்களுக்கு 4, 7, 10 என்ற கேந்திர ஸ்தானங்களில் போய் மாட்டிக்கொண்டு இருப்பதால் தப்பித்து கொள்ள என்ன வழியோ அதை பார்க்கலாம். தப்பித்து கொள்ள முடியாவிட்டால் மிகுந்த எச்சரிக்கையாக பிரிவது என்று வந்துவிட்டாலோ அல்லது குழந்தைகள் படிப்பு என்று வந்துவிட்டாலோ தடாலடியாக அவர்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்ப்பது என்று போன்ற விஷயங்களை மேற்கொள்ளாமல் மிகுந்த யோசனையுடன் பிற்காலத்தையும் யோசித்து எல்லா விதமான ஆய்வுகளும் செய்து தகுந்த முடிவெடுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான ப்ரொமோஷன்களில் மிகுந்த எச்சரிக்கையாகவும் உங்களது பாஸ் அல்லது சபார்டினேட்ஸ் ஆர் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவர்களிடம் உங்களுடைய அணுகுமுறை சுமூகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருந்தால் நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு எல்லா வழியும் உண்டு. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருப்பதால் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட்டு இதிலிருந்து மீண்டு வர என்னுடைய ஆசீர்வாதங்களும் உண்டு.